ஆமென். சில வசனங்களை வாசித்து தேவ வார்த்தைக்கு நேராய் கடந்து வரும்படியா நான் விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் ஆமென் அதனுடைய 42ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 42ஆம் அதிகாரம் 3வது வசனம். அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் இருக்கிற தேவன். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமையான பெயர்கள் வேத புத்தகம் முழுவதும் நாம் கொடுக்கப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். அல்பாவாய் ஓமேகாவாய் வெளிப்பட்டிருக்கிற ஆண்டவர், ஆதியாய் அந்தவுமாய் இருக்கிற ஆண்டவர், சகலத்தையும் செய்ய வல்லவராக இருக்கிற கர்த்தர். இங்கே ஏசாயா தீர்க்கதரிசி ஆண்டவரை குறித்து சொல்லுகிறார். அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணைக்காமலும் இருக்கிற கர்த்தர். பக்கத்தில் கை கொண்டு சொல்லுங்களேன். நெறிந்த நாணலை முறிக்காத ஆண்டவர், மங்கி எரிகிற திரியை அணைக்காத கர்த்தர். அல்லேலூயா. சில திரியெல்லாம் மங்கி எரிந்துட்டு இருக்கிறது, அணைந்து போகும்னு நினைச்சிருப்போம், ஆனால் அது அணையாது. அதை மறுபடியும் கர்த்தர் துளிர்க்க பண்ணுவாராக. அல்லேலூயா. பின்மாற்றங்களிலே போன சிலரை இந்த வருடம் முடிவதற்குள்ளே கர்த்தர் மறுபடியும் கொண்டு வந்து சபையிலே நிலைநிறுத்துவாராக. தேவனை விட்டு தூரமாய் போனவர்களை மறுபடியும் தேடி கர்த்தர் சபைக்குள்ளே கொண்டு வருவாராக. இழந்து போன சில ஆசீர்வாதங்களை கர்த்தர் மறுபடியும் தருவாராக. அல்லேலூயா. மங்கி எரிகிற திரிகள் உண்டு. ஆமென். ஆசரிப்பு கூடாரத்தை குறித்து பார்க்கிற போது ஆசரிப்பு கூடாரத்தில் பிரகாரத்தில் பலிபீடத்தில் அக்கினி எரிந்து கொண்டே இருக்கிறது. அந்த அக்கினி தான் பிரகாரத்திற்குள்ளே வெளிச்சத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது. அதையும் தாண்டி பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே வந்தால் 7 அகல்களை கொண்ட குத்து விளக்கு இரவும் பகலும் அணையாமல் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். பலிபீடத்தில் அக்கினி அவியாமல் இருக்கணும். அதை போல குத்து விளக்கும் எப்போதும் பிரகாசித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. குத்து விளக்கு என்றால் என்ன? ஆமென். ஒரே அடிப்பு வேலையாய் செய்யப்பட்டிருக்கிற குத்து விளக்கை குறித்து வெளிப்படுத்தின விசேஷத்தில் நாம் வாசிக்கிறோம். 7 பொன் குத்து விளக்குகளின் நடுவில் 7 நட்சத்திரங்களை தன்னுடைய கரங்களில் ஏந்தினவராய் உலாவிக் கொண்டிருக்கிற ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. ஆமென். அப்படி என்றால் ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து ஆமென் குத்து விளக்கின் மத்தியில் உலாவுகிறார். இந்த குத்து விளக்கு என்பது சபையை குறிக்கிறது. குத்து விளக்கு என்பது சபையில் இருக்கிற ஆலயமாகிய நம்மை குறிக்கிறது. நாம் தான் எரிந்து பிரகாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமென். இந்த கடைசி காலத்தில் பலவிதமான செய்திகளை ஜனங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க. அவன் யூடியூபை திறந்தா செய்திகள் தான். யார் செய்தியை கேட்கறதுன்னு தெரியாம குழம்பிடுவாங்க. டிவியை எடுத்து பார்த்தா அதுலயும் செய்தி தான். அவன் சபைக்கு சபை செய்திகள் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் இந்த கடைசி நாட்களில் நம்முடைய வாழ்க்கையை கத்த பற்றி எரிய பண்ணுகிற அனல் மூட்டுகிற ஆமென் ஹல்லேலூயா விளக்குகளாய் கத்த நம்மை மாற்றுவாராக. ஹல்லேலூயா. ஆமென். மங்கி எரிகிற திரி நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாய் வெளிப்படுத்துகிற கர்த்தர். ஓ தீர்க்கதரிசனமாய் ஆண்டவருடைய ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுகிறார். அவங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் நியாயத்தை வெளிப்படுத்தும்படியா இறங்கி வருவாராக. ஆமென். இந்த ராத்திரி வேளையில உங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு சூழ்நிலைமையில திரி அணைந்திருக்கிறதா, அதை மறுபடியுமாய் கர்த்தர் பிரகாசிக்கும்படி கர்த்தர் தெளிவுள்ளதாக மாற்றுவாராக. எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? நான் இப்படியே இருக்க கூடாது, என்னுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் வேணும், நான் எரியணும், நான் பிரகாசிக்கணும். ஹல்லேலூயா. அதோனிராம் ஜக்ஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு தேவ மனுஷன் விதமாய் சொன்னார், நான் கிறிஸ்துவுக்காய் முற்றிலுமாய் எரிந்து பிரகாசிக்க விரும்புகிறேன், எரிந்து நான் ஓய வேண்டும். ஹல்லேலூயா. பலவிதமான விளக்குகளை நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கெல்லாம் மின்சார விளக்குகள் வந்துருச்சு, சோலார் விளக்குகள் வந்திருக்கிறது. ஆனால் ஒரு காலகட்டங்களில் இதெல்லாம் இல்லாத போது எண்ணெயினால் எரிகிற விளக்குகள் தான் இருந்தது. ஹல்லேலூயா. அதுக்கு எரிவதற்கு எண்ணெய் தேவை,
தேவை, விளக்கு தேவை, அதுக்கு திரி தேவை. ஆமென். இத்தனை இருந்து அது எரிந்து கொண்டே இருக்கிற போது சில நேரங்களில் அதால் பிரகாசிக்க முடியாது. கருந்திரிகள் இருந்தால் பிரகாசிக்க முடியாது. ஆகவே கருந்திரிகளை வெட்டி மாற்றணும். இனியும் ஆமென் அந்த விளக்கை அணைக்க செய்யக்கூடிய பலவிதமான காற்றுகள் வரும். ஆமென். நல்லா பிரகாசித்த சில விசுவாசிகளை அணைக்கக்கூடிய துருபதேசங்களாகிய காற்றுகள் வந்து ஒருவேளை அணைத்து விடும். ஜெப வாழ்க்கையை அணைத்து விடும். வேத தியானத்தை அழைத்து விடும். பரிசுத்த வாழ்க்கையை அணைத்து விடும். ஆகவே தான் தீர்க்கதரிசி மூலமாய் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், அவன் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் இருக்கிற கர்த்தர். அல்லேலூயா. இந்த சபைக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற வார்த்தை, நீங்கள் எழும்பி பிரகாசிக்கணும். இந்த நாட்களில் தேசத்தில் சுடர் விட்டு பிரகாசிக்கிற விளக்குகளை போல வெளிச்சம் கொடுக்கிறவர்களாய் மாற வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் விரும்புகிறார். அல்லேலூயா. சங்கீதங்களின் புத்தகம் 18ஆம் சங்கீதம் 28வது வசனத்தில் சங்கீதக்காரனாகிய தாவீது தன்னுடைய அனுபவத்தை விதமாய் சொல்லுகிறார். ஆமென். 18ஆம் சங்கீதம் 28வது வார்த்தை, தேவரீர் என்னுடைய விளக்கை ஏற்றுவீர். ஆமென். பக்கத்தில் இருக்கிறவங்க தட்டி சொல்லுங்க, தேவன் நம்முடைய விளக்கை ஏற்றணும். அல்லேலூயா. சில மனுஷன் ஏற்றினா பாதியில போட்டுட்டு போயிடுவான். ஆமென். சிலர் சொல்லுவாங்க, மருமகள் வந்துட்டா வீட்டுக்கு விளக்கு ஏற்றிடுவாங்க. ஆமென். சிலர் சொல்லுவாங்க, ஆமே என் பிள்ளைக்கு படிச்சு வேலை கிடைச்சிட்டுனா என் வீடு விளக்கு வெளிச்சமாயிரும் அப்படின்னு. ஆமென். நாளைக்கு ஒரு லோனு சாங்ஷன் ஆகி கிடைச்சிட்டுனா போதும், எங்களுடைய வாழ்க்கையை மாறிடும்னு நினைப்பாங்க. ஆமென். என் பிள்ளை மட்டும் வெளிநாட்டுக்கு போயிடட்டும், சம்பாதிச்சு தரும் பாருங்க, எங்களுடைய வாழ்க்கையை பிரகாசமாயிரும். ஆமென். பக்கத்தில் இருக்கிறவங்க கை கொடுத்து சொல்லுங்க, எந்த மனுஷனும் நம்மை பிரகாசிப்பிக்க முடியாது. என் தேவன் தான் என்னுடைய விளக்கை ஏற்றணும். சபையினுடைய விளக்கை 2024 கர்த்தர் ஏற்றுவாராக. ஆமென். தேவன் நம்முடைய தீபத்தை அணையாதபடி பிரகாசிக்க பண்ணுவாராக. தாவீது விதமாய் அழகாய் சொல்லுகிறார், தேவரே என்னுடைய விளக்கை ஏற்றுவே, என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக மாற்றுவார். அல்லேலூயா. பலவிதமான இருள் இருக்கிறது. பயம் என்கிற இருள், மரணம் என்கிற இருள், வியாதி என்கிற இருள், ஆமென், சோதனைகள் என்கிறதான இருள், பாவம் என்கிற இருள், பிசாசு என்கிற இருள். ஆமென். ஆகவே தான் சங்கீதக்காரன் சொன்னாரு, நாம் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் தடியும் என்னை தேற்றும். தாவீதுடைய வாழ்க்கையில இருள் நிறைந்த அநேக சந்தர்ப்பங்கள் இருந்தது. வாழ்க்கையில இருளின் மத்தியில் அவர் சொல்றாரு, தேவரீர் என்னுடைய விளக்கை ஏற்றுவீர். அல்லேலூயா. என் தேவனாகிய கர்த்தர் என்னுடைய இருளை வெளிச்சமாக்குவார். அல்லேலூயா. நெறிந்த நாணலை முறிக்காத ஆண்டவர், மங்கி எரிகிற திரியை அணைக்காத கர்த்தர், விளக்கை ஏற்றுகிற தேவன். அல்லேலூயா. நம்முடைய விளக்கை ஒரு கலங்கரை தீபத்தை போல பிரகாசம் உள்ளதாய் கர்த்தர் மாற்றுவாராக. ஆமென். ஒலிம்பிக் பந்தயத்தில், ஒலிம்பிக் போட்டியில் நீங்க பார்த்திருப்பீங்க, ஒலிம்பிக்கினுடைய விசேஷமே தீபம் ஏற்றப்படுகிறது. அது நாடுகளை சுற்றி கொண்டு வருகிறது. ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக கல்வாரி சிலுவையிலே அணையாத ஒரு தீபத்தை என் ஆண்டவர் எழுப்பி தந்தார். அந்த தீபத்தை அணைத்து போடுவதற்கு இதுவரைக்கும் ஒரு வல்லமையாலும் முடியவில்லை. எத்தனையோ சாம்ராஜ்யங்கள் எழும்பினது, எத்தனையோ அதிகாரங்கள் எழும்பினது, ஆனால் ஒரு வல்லமையால் என் ஆண்டவர் கல்வாரி சிலுவையில் ஏற்றின தீபத்தை அணைத்து போட முடியவில்லை. அந்த தீபத்தை ஆண்டவர் நமக்கு தந்தருளுவாராக. நம்முடைய விளக்குகளை கர்த்தர் எரிய பண்ணுவாராக. ஆமென். விளக்கு தீபம்னு சொல்லும்போது நீங்க 3 காரியத்தை உங்களுடைய மனசுல நினைக்கணும். ஒன்று, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை. சொல்லுங்க, இருதயத்தில் கை சொல்லுங்க. தீபம் விளக்கு அப்படி சொன்னா ஏதோ விளக்குகளை நினைச்சிட்டு இருக்க கூடாது. அந்த விளக்குனா யாருதான்? நான் தான். என் தீபம் கெட்டு போயிடக்கூடாது. துன்மார்க்கருடைய தீபம் கார் இருள அணைஞ்சு போகுமா?
அல்லேலூயா. வழியே தெரியாம எங்க போகணும் என்ன செய்யணும்னு தெரியாம சோதனை நேரத்தில் அணைஞ்சு போயிரும் பாருங்க. ஆமென், அல்லேலூயா. நல்ல இருட்டான நேரத்தில் நம்முடைய கண் பார்வை இல்லாம போயிடக்கூடாது. இருட்டான நேரத்தில் திருடம் வருகிற வேளையில நம்முடைய விளக்கு என்ன செய்யக்கூடாது, அணைஞ்சு போயிடக்கூடாது. அல்லேலூயா. ஆமென். யாத்ராகமத்தின் புத்தகத்தில் வாசிங்கன்னா அந்த இருளை குறித்து சொல்லப்பட்டிருக்கும். யாத்ராகமத்தின் புத்தகம் அதனுடைய 10ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலிருந்து வாசி பாருங்களேன். யாத்திரையாகமும் 10ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலிருந்து. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, தடவி கொண்டிருக்கத்தக்கதான இருள். பக்கத்தில் இருக்க தட்டி சொல்லுங்க, எப்படிப்பட்ட இருளாம்? அல்லேலூயா. மலையாளத்தில் சொல்லப்பட்டிருக்கு, தொட்டு பார்த்தா தெரியக்கூடிய அளவுக்கு கட்டியான இருளாம். அப்படி இருள் யாரும் பார்த்துருக்கீங்களா? அல்லேலூயா. சிலருடைய வாழ்க்கையில இருள் அப்படி வந்துடும். என்ன செய்யணும்னு தெரியாமல் இருக்கிற சூழ்நிலைமைகள், பாதை தெரியாத இருள். அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, அவன் 22வது வசனம். மோசே எகிப்து தேசம் எங்கும் 3 நாள் மட்டும் காரிருள் உண்டாயிற்று. அல்லேலூயா. கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அப்படின்னா தேசத்தில் எங்க என்ன இல்லை, வெளிச்சம் இல்லை. தேசம் எங்கும் இருள நிரம்பி இருக்கிறது. நாகர்கோவில் பட்டணமே, நாகர்கோவிலில் வெளிச்சம் இருக்கா? நம்முடைய வீடுகளில் வெளிச்சம் இருக்கிறதா? நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில வெளிச்சம் இருக்கிறதா? இல்லை, காரிருள் நிறைந்திருக்கிறதா? அல்லேலூயா. இருள் பூமியை மூடுமாம், காரிருள் ஜனங்களை மூடுமாம். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் கர்த்தர் உதிப்பாராக. பகற்காலம் இருக்கு மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியை செய்ய வேண்டும். ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது என்று ஆண்டவர் சொன்னார். அந்த ராக்காலத்தை இல்ல, 3 நாள் தான். 3 நாள் காரிருள் உண்டானது. அந்த இருள்ல ஒரு ஆள் கூட உட்கார்ந்த இடத்தை விட்டு எழும்ப முடியவில்லை. எங்கேயோ ஸ்டக் ஆகி போனாங்க. தொழில்ல முடங்கி போனார்கள், வேலையில முடங்கி போனார்கள், குடும்ப வாழ்க்கையில எழுந்திருக்க முடியாதபடி முடங்கி போனாங்க, ஊழியத்தில் எழும்ப முடியாதபடி முடங்கி போனாங்க. ஆமென். உட்கார்ந்த இடத்திலிருந்து எழும்ப முடியவில்லை. 23வது வசனம். 3 நாள் மட்டும் ஒருவரை ஒருவர் காணவில்லை. அப்படின்னா ஆமென், ஒருத்தருக்கு பார்க்க முடியாத அளவுக்கு இருட்டு, வழி தெரிய முடியாத இருட்டு. ஒருவரும் தம்மை இடத்தை விட்டு எழுந்திருக்கவும் இல்லை. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளேயோ என்றால் அவங்களுடைய வாசஸ்தலத்தில் எல்லாம் வெளிச்சம் இருந்தது. சுற்றிலும் இருக்கிறவங்க இருளுக்குள்ள தத்தளிக்கிற போது, சுற்றிலும் இருக்கிறவங்க வழி தெரியாம திகைக்கிற போது, சுற்றிலும் இருக்கிறவங்க என்ன செய்யணும் என்று தெரியாமல் திகைத்துக் கொண்டிருக்கிற போது, தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளையே, உனக்கு கர்த்தர் வெளிச்சமாக இருப்பார். உன்னை சுற்றிலும் கர்த்தருடைய வல்லமை மூடும். இதோ ஹல்லேலூயா, தேவரீர் என்னுடைய இருளை வெளிச்சமாக்குகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. 3 காரியத்தை சொன்னேன். 1, இருதயத்தில் கை சொல்லுங்க, நான் தான் விளக்கு. 2, என்னுடைய குடும்பம் விளக்கு. என்னுடைய வீடு எப்படியா இருக்கணும்? விளக்கு, விளக்கு. அல்லேலூயா. 3, எங்களுடைய திருச்சபை விளக்கு. அல்லேலூயா. ஆமென். விளக்கா இருந்தா போதாது. சில விளக்கு ஓட்ட விளக்கா இருக்கும். பழைய காலத்தில் இந்த மண்ணெண்ணெய் விளக்கு இருக்கு பாருங்க, அதெல்லாம் நல்லா திருப்பி ஆமென் சோத்திரம் மண்ணெண்ணெய் எல்லாம் ஊற்றி எரிய வச்சுட்டா கொஞ்ச நேரத்தில் அணைஞ்சு போகும். ஏன்னா எண்ணெய் உள்ள நிற்கலை, எங்கேயோ ஒன்றாச்சு ஓட்டை. ஆமென். ஓட்ட விளக்கா இருக்கக்கூடாது. இனி சில விளக்கு இப்போ இந்த லைட்டுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய 1000 வாட்ஸ் 2000 வாட்ஸ் ஆமென் இப்படி பெரிய லைட்டெல்லாம் இருக்குது.
ஆமென். அது பக்கத்தில் இந்த 10 வாட்ஸ் லைட்டை போடும்போது பெரிய லைட்டெல்லாம் சொல்லும், பாரு பாரு நான் எவ்வளவா பிரகாசிக்கிறேன், ஆனால் நீ எப்படி இருக்கிற, 10 வாட்ஸ் தான் இருக்கிறேன்னு. திடீர்னு பார்த்தா இந்த வால்டேஜ் இறங்கின நேரத்தில் 1000 வாட்ஸ் அடியாகி போச்சு. ஆனால் இந்த 10 வாட்ஸ் அந்த நேரத்தில் என்ன செய்யிட்டு இருக்கு, பிரகாசிச்சுட்டு இருக்கு. ஆமாம், நம்ம எத்தனை வாட்ஸ் என்கிறது முக்கியம் இல்லை, நம்ம பிரகாசிக்கிறோமா என்கிறது தான் முக்கியம். பல நேரங்களில் பக்கத்தில் இருக்கிற ஆளை பார்த்து நம்ம கம்பேர் பண்ணுவோம், அவங்கள விட நான் நல்லா இருக்கிறேன், இவர்களை விட நல்லா இருக்கிறேன். ஆனால் நாம் பிரகாசிக்கிறோமா, இருளுக்குள்ளே இருக்கிறோமா என்பதுதான் கேள்வி. ஹல்லேலூயா. 1, நான் கர்த்தருக்காய் பிரகாசிக்க வேண்டும். 2, என்னுடைய குடும்பம் பிரகாசிக்கணும். 3, என்னுடைய சபை தேசத்துக்கு வெளிச்சமாக இருக்கணும். மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. வெளிச்சம். ஆமென், ஸ்தோத்திரம். இது ஏசி கால், நல்ல ஸ்கிரீன் எல்லாம் போட்டிருக்கிறோம். ஆமென். இதில் லைட்டெல்லாம் அணைச்சிட்டா இருட்டாக தான் இருக்கும். ஆனால் சூரியன் உதயமாகி விட்டால் அந்த சூரியனுடைய கதிர்கள் ஏதோ ஒரு கேப்பு கிடைச்சுனா அந்த கேப்புக்குள்ளோடி வந்துட்டுனா அந்த இடத்துல பிரகாசம் ஆயிரும். ஹல்லேலூயா. நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், தேவனுடைய வெளிச்சம் சில குடும்பங்களில் வீச போகிறது. சில நபர்களுக்குள்ள தேவனுடைய வெளிச்சம், ஆமென், அது கடந்து வரக்கூடியதாக வெளிப்பட போகிறது. நம்மேல் அந்த வெளிச்சம் உண்டு என்று சொன்னார். அந்த வெளிச்சம் அநேகருக்குள்ள பிரகாசத்தை கொடுக்கிறதாய் கர்த்தர் மாற்றுவாராக. ஹல்லேலூயா. ஓரா பாஷியானா ஹத்துனியால ரதனமடா ரீகாதானா வைடலா ரியாத்துனை ஷிகானா ரியால ரதனமடா. இந்த தேசத்தின் நடுவில் எழும்பி பிரகாசிக்கும்படியாய் கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் ஏதோ ஒரு தட்டுமுட்டுகளுக்குள்ள கிடக்க வேண்டியவர்கள் அல்ல. தேவனுக்காய் தீப்பந்தங்களாய் சுடர்களை போல பிரகாசிக்கணும். ஓ, சுடர்களை போல பிரகாசிக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். ஆண்டவர் எனக்குள்ள ஒரு காட்சியை எப்படியுமாய் காண்பித்து அதை உங்களுக்கு சொல்லும்படியாய் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். சிம்சோன் 300 நரிகளை பிடித்தார். நரிகளை வாளோடு கூட வாள் சேர்த்து கட்டினார். ஆமென். நரியில வல்லமை இல்லை, நரியினுடைய வாளிலையும் வல்லமை இல்லை. ஆனால் இந்த நரியினுடைய வாள்களில் எரிகிற தீ பந்தங்களை வச்சார் பாருங்க. அந்த தீ 2 காரியத்தை செய்கிறது. ஒன்று பிரகாசத்தை கொடுக்கிறது, இனி ஒன்று சுட்டரிக்க வேண்டியவர்களை சுட்டரிக்கிறது. தேவனுடைய அக்கினி நமக்குள்ளே வந்து இறங்கும் என்றால் அந்த அக்கினி அந்தகார வல்லமைகளை சுட்டரிப்பதோடு கூட ஆமென் அநேகருக்கு பிரகாசத்தை கொடுக்கிற தேவனுடைய தீபங்களாய் மாறு. நெறிந்த நாணலை முறியாமல் மங்கி எரிகிற ஆமென் ஹல்லேலூயா திரியை அணைக்காமலும் இருக்கிற கர்த்தர் 2024 26 நாளைக்குள்ள நாம் கடந்து போக போகிறோம். 25 26 நாளைக்குள்ள 2024 கடந்து 2025 கால் எடுத்து வைக்கும் போது ஒரு செத்த ஜீவிதத்தை செய்வதற்காய் கர்த்தர் நம்ம அழைக்கல. இருள் நிறைந்த ஜீவிதத்தை செய்வதற்காய் கர்த்தர் அழைக்கல. இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை காணும்படி தீபங்களாய் தீப்பந்தங்களாய் அநேகரை வாழ வைக்கிற, அநேகரை மரண இருளில் இருக்கிறவர்களை, திசை தெரியாமல் ஓடிக்கொண்டிருக்கிறவர்களை வெளிச்சத்தினிடத்தில் கொண்டு வருகிறவர்களாய் கர்த்தர் மாற்றும்படி நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ராத்திரி வேளையில ஒரு ஆள் கூட தேவனுடைய அக்கினியை பெறாம போகக்கூடாது. ஒரு ஆள் கூட விளக்கில் எண்ணெய் இல்லாமல் போகக்கூடாது. ஒரு ஆள் கூட இந்த இடத்திலிருந்து வெறுமையாய் போகக்கூடாது. உங்களை நிரப்பும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் ஆவலோடு கூட இந்த இடத்தில் இருக்கிறார். ஓ, தேவனுடைய பிரசன்னம் இந்த இடத்தை நிரப்பி இருக்கிறது. ஹல்லேலூயா. தீர்க்க தரிசனமாய் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், இந்த ராத்திரி வேளையில நீங்கள் உங்களை அனல் மூட்டி எழுப்பி விடுவீர்கள் என்று சொன்னார். உதிக்க
உதிக்கிற உன்னுடைய வெளிச்சத்தினிடத்திற்கு ஜாதிகளையும் ராஜாக்களையும் 2025 என் தேவன் கொண்டு வர பண்ணுவா. ஓ, உதிக்கிறவனுடைய வெளிச்சத்தினிடத்திற்கு ஜாதிகள் வருவார்கள், ராஜாக்கள் வருவார்கள். கடற்கரை மணலத்திரையான திரளான கூட்டம் உன்னிடத்துக்கு வரும் என்று பரிசுத்த ஆவியானவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். ஓ ராபாலா ஹந்தரவைடி அக்கரதரமரா. தேவனுடைய வல்லமை இந்த ராத்திரி வேளையில ஜனத்தின் மேல வந்து இறங்குவதாக. நாம் பார்க்கிற சிலர் மேல தேவனுடைய கரம் வந்து வைக்கப்படுகிறது. தேவனுடைய கரம் மேல வருகிறது. Receive the mighty right. ஓ, சரீரங்களுக்குள்ள இருக்கிற பலகீனங்கள் நீங்கி போகிறது. பயம் என்ற இருள், வியாதி என்கிற இருள், மரணம் என்கிற இருள், ஆமே, சாபம் என்கிற இருள், தற்கொலை என்கிற இருள், செய்வினை என்கிற இருள், தரித்திரம் என்கிற இருள் இயேசுவின் நாமத்தினாலே விலகி போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ராத்திரியில இந்த கூட்டத்துக்குள்ளே இருக்கிற சிலருக்கு ஆண்டவர் மறுபடியும் சொல்லும்படி என்னை உற்சாகப்படுத்துகிறார். வாழ்க்கையில் இருக்கிற இருள் இன்னைக்கு விலகி போகிறது. ஹல்லேலூயா. பாதை தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறாய். என்ன முடிவெடுக்கணும்னு தெரியாம இருக்கிறாய். அவன் நடுக்கடல்ல தத்தளித்துக் கொண்டிருக்கிற அனுபவத்தில் நீ உட்கார்ந்து இருக்கிறாய். இன்னைக்கு கிறிஸ்துவின் மேல வெளிச்சமாய் இறங்கி வருகிறார். உன்னுடைய துக்க நாளை கத்த சந்தோஷமாய் மாற பண்ணுவா. உனக்கு தேவை பணம் அல்ல, உனக்கு தேவை புகழ் அல்ல, உனக்கு தேவை ரெக்கமெண்டேஷன் அல்ல, உனக்கு தேவை பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை. ஓ, அந்த அக்கினியை கத்த போடுவார் என்று சொன்னார். அந்த அக்கினிக்கு முன்பதாக கட்டுகள் உடைந்து போகும். நான் ஆவியில பார்க்கிறேன், சில குடும்பங்களை கட்டி வைத்திருக்கிற சாபத்தின் கயிறுகளை கர்த்தர் உடைத்தருகிறார். பாரம்பரியத்தின் கட்டுகளை என் ஆண்டவர் உடைத்தருகிறார். இந்த ராத்திரி வேளையில கர்த்தருடைய அபிஷேகத்தின் கரம் ஜனத்தின் மேல வல்லமையாய் இறங்கி வருகிறது. ஹல்லேலூயா, ஆமென். இருள் கொடுமையானது. இருளை குறித்து நான் சிந்தித்த போது இருள் தனிமையை கொண்டு வருகிறது. வேதத்தில் வாசிக்கிற மரண இருளின் திசையில் இருந்தவர்களுக்கு அப்படின்னா அது எப்படிப்பட்டதா? மரண இருள். ஹல்லேலூயா. பிசாசை கட்டி எங்க போடணுமா? அந்தகாரம், அந்தகாரம். ஆமென், ஹல்லேலூயா. இருள் பாதை எங்கன்னு தெரியாது. ஆமென். இருள் பொருட்களை கண்டுபிடிக்க முடியாது. இருள் நம்ம பக்கத்தில் இருக்கிறத கூட என்ன செய்யும்? மறைச்சிரும். ஓ ரீபஹத்துனியாலரா. சிலர் காண்டவது தீர்க்க தரிசனமா சொல்றாரு, இதுவரைக்கும் அகப்படாதவர்களுடைய கண்கள் காணும். ஆகார் பக்கத்துல தான் இருந்துச்சு நீரூற்று, ஆனால் அவளுக்கு என்ன செய்யல? தெரியல. ஹல்லேலூயா, ஆமென். யார்கிட்டயும் ஆண்டவர் தீர்க்க தரிசனமா சொல்றாரு, உன்னுடைய விடுதலை தூரத்தில் இல்லை, உனக்கு வர வேண்டிய நன்மை தூரத்தில் இல்லை, உன் வீட்டுக்குள்ளே இருக்கிறது. அந்த தீர்க்கதரிசி மனைவியினுடைய வீட்டுக்குள்ளே இருந்த அந்த ஆமென் எண்ணெய் கலசத்துக்குள்ள இருந்த எண்ணெய ஆண்டவர் கடனை அடைப்பதற்காக மாற்றினாரு. அது அவளுக்கு தெரியல. கடங்காக வீட்டு வாசல்ல வந்திருக்கிறார். சிலது உள்ளேயே இருக்கு, நம்ம கையிலேயே கத்த தந்திருக்கிறார். ஆனா பார்க்க முடியாதபடி ஏதோ ஒரு இருள் நம்மை சூழ்ந்திருக்கிறது. ஆனால் மரண இருளின் திசையில் இருந்தவர்களுக்கு வெளிச்சம் உதித்ததாம். இந்த கூட்டத்தினுடைய முதல் ராத்திரியில ஆண்டவர் சில குடும்பங்கள் இருக்கிற இருளை கத்த மாற்றுகிறார். சில வாலிபர்களுடைய இருளை மாற்றுகிறார். சிலருடைய தொழில் இருக்கிற இருளை கத்த மாற்றுகிறார். சிலருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற இருளை என் ஆண்டவர் மாற்றுகிறார். இருள் விலகணும்னா, இருள் போ என்று சொன்னால் இருள் போகாது, இருளை மாறு என்று சொன்னால் இருள் மாறாது. இருளுக்கு ஆமென் ஒரே ஒரு வழிதான் உண்டு, இருளை விலக்குவதற்கு. இருள் நிறைந்த இடத்துல வெளிச்சம் இறங்கி வரணும். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. வெளிச்சத்துக்கு பதிலா இந்த உலகத்துல ஒண்ணுமே கிடையாது. தண்ணிக்கு பதிலா ஜூஸ் குடிச்சுக்கலாம், டீக்கு பதிலா ஆமென் பால் குடிக்கலாம். இப்படி ஏதோ ஒரு சப்ஸ்டிடியூட் இருக்கு இல்லையா? ஆமென், ஹல்லேலூயா. சேர்ல உட்காரலாம், இல்லாட்டா பாயில உட்காரலாம். ஆனா வெளிச்சத்துக்கு பதிலா சொல்லுங்க,
ஆமென். ஹல்லேலூயா. வெளிச்சத்துக்கு பதிலாக வேற ஒன்றும் கிடையாது. எல்லாத்துக்கும் டூப்ளிகேட் இருக்கு, ஆனால் வெளிச்சத்துக்கு டூப்ளிகேட் கூட கிடையாது. ஹல்லேலூயா. இந்த வெளிச்சத்தை தருகிறவர் என் ஆண்டவர் இயேசுவே. ஆமென். பைபிள் காலேஜ் படிக்கும்போது பிள்ளைங்க சந்தேகம் கேட்பாங்க, சூரியனை சந்திரனை எல்லாம் 3ஆம் நாள் தானே படைச்சாரு, பிறகு எப்படி வெளிச்சம் இருந்தது? அதுக்கு முன்னாலேயே வெளிச்சம் இருந்துச்சு அப்படின்னா ஒன்றா புரிஞ்சு கொள்ளுங்கள். சூரியனும் சந்திரனும் மட்டுமல்ல நமக்கு வெளிச்சத்தை தருவது, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பா. ஓ, 2 பேரை பார்த்து கையை பிடிச்சு சொல்லுங்களேன், கர்த்தர் உங்களுக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பா. டக்குன்னு சொல்லணும், விசுவாசத்தோட, ஒரு ஷாக் அடிக்கிறது போல தேவ வல்லமை உங்களுக்குள்ள இறங்கி வரட்டும். அப்படியே சொல்லுங்க, கர்த்தர் உங்களுக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பா. கர்த்தர் இந்த சபைக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பா. கர்த்தர் உங்களுடைய குடும்பங்களுக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. செய்தி ஆமென். ஹல்லேலூயா. இன்ட்ரோடக்ஷனுக்கே நேரம் ஆயிட்டு இருக்கு. ஆமென். கர்த்தர் பேசுவாராக. கர்த்தங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன், நான் உணர்கிறேன் ஆவியில. ஆண்டவர்களை தொடுவாராக. ஹல்லேலூயா. ஒரு முக்கியமான வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 35வது வசனம். லூக்கா சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 35வது வசனம். ஆகையால் உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. ஆமென். எல்லாரும் ரொம்ப உற்சாகமா இருக்கிறீங்க. 2025க்குள்ள கால் எடுத்து வைக்கணும்னு, ஆமென், தீர்க்க தரிசன வார்த்தைகளை கேட்கணும்னு, வாக்கு தத்தங்களை கேட்கணும்னு ரொம்ப சந்தோஷம். ஆனா ஆண்டவர் நமக்கு எச்சரிப்பின் செய்தியை கொடுக்கிறார். பக்கத்தில் இருக்கணும், தட்டி சொல்லுங்க, உன்னில் உள்ள வெளிச்சம். அப்படின்னா மங்கி எறிகிற திரியை அணைக்கல, நெறிந்த நாணலை அவர் என்ன செய்யல, முறிக்கல. அந்த ஆண்டவர் இப்போ நமக்கு ஆமென் எச்சரிப்பா சொல்லுகிறார். ஆகையால் உன்னில் உள்ள வெளிச்சம் இருள் ஆகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. ஹல்லேலூயா. ஏலி என்கிற பிரதான ஆசாரியனுடைய காலகட்டத்தில் ஏலியினுடைய கண்கள் பார்க்க கூடாதபடிக்கு இருள் அடைந்திருந்தது. அப்படின்னா ஒரு தனிப்பட்ட மனுஷனுடைய கண் என்ன ஆயிற்று, இருளாயிற்று. வாழ்க்கையில வெளிச்சத்தை இழந்து போனார். ஈசாக்குடைய வயசான காலத்துல அவன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும். 2 பேரும் வந்தாங்க. ஆளு யாருன்னு அடையாளம் தெரியாத அளவுக்கு கண்ணன் ஆயிற்று, இருளாயிற்று. ஏலியனுடைய காலகட்டத்தில் உடன்படிக்கை பெட்டி பெலிஸ்தியர் கையில பிடிக்கப்பட்டது. பிடிக்கப்பட்டபடினால ஆமென், பினகாசனுடைய மனைவி குனிந்து பிரசவித்து சொன்னாள், அந்த குழந்தைக்கு ஒரு பெயர் போட்டாள், மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிற்று என்று சொல்லி அதற்கு இக்கோபோத் என்ற பெயரிட்டாள். ஹல்லேலூயா. புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் நம்மை எச்சரிக்கையாய் சொல்லுகிறார், உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாக இரு. நம்ம போட்டிருக்கிற வஸ்திரம் அல்ல நம்முடைய மகிமை. நம்ம கையில் வச்சிருக்கிற ஹேண்ட்போனுடைய பணத்தின் ஆமென் மதிப்பு அல்ல நம்முடைய மகிமை. நம்ம காதில் கழுத்துல போட்டிருக்கிற நகை அல்ல நம்முடைய மகிமை. நம்முடைய பெயருக்கு முன்னாலையும் பின்னாலையும் வருகிற பட்டங்கள் அல்ல நம்முடைய மகிமை. தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய கிருபை, தேவனுடைய வல்லமை, தேவனுடைய அபிஷேகம் நமக்குள்ள இருக்கிறதா, அதுதான் நம்முடைய மேன்மையும் மகிமையும். ஓ, சபையினுடைய மகிமை என்ன? மியூசிக் சிஸ்டமா? சபையினுடைய மகிமை என்ன? பாடகர்களா? சபையினுடைய மகிமை என்ன? காணிக்கை கொடுக்கிறவங்களா? சபையினுடைய மகிமை ஆமென் நல்ல கட்டிடமா? இது ஒன்றும் அல்ல. தேவ பிரசன்னம் வெளிப்படுகிற சபைதான் தேவனுடைய மகிமை. சபைக்குள்ள வரும்போது தேவ பிரசன்னம் இருக்கணும். தேவனுடைய ஹல்லேலூயா சத்தம் கேட்கணும். தேவனுடைய ஹல்லேலூயா தரிசனம்
வசனங்களை நாம் பார்க்கணும். இந்த ஆலயத்துக்குள்ள அந்த மகிமை இருக்கும் என்று சொன்னார். அதை கர்த்தர் சொல்லுகிறார், உன்னிடத்திலே ஆண்டவர் தந்த வெளிச்சம் இருளாகாதபடிக்கு நீ எச்சரிக்கையாக இரு. ஹல்லேலூயா. உனக்குள்ள கர்த்தர் வெளிச்சத்தை வைத்திருக்கிறார், உனக்குள்ள அபிஷேகத்தை வைத்திருக்கிறார், உனக்குள்ள கிருபையை கர்த்தர் வைத்திருக்கிறார், உனக்குள்ள வரங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார், உனக்குள்ள தாளந்துகளை கர்த்தர் வைத்திருக்கிறார், உன்னிலே அழைப்பை கர்த்தர் வைத்திருக்கிறார், உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக இருக்கும்படியாய் கர்த்தர் தெரிந்தெடுத்து வைத்திருக்கிறார். உன் கையில சில புதையல்களை பொக்கிஷங்களை கர்த்தர் தந்திருக்கிறார். ஆனால் இதெல்லாம் உபயோகமாகணும்னா உனக்குள்ளே அந்த வெளிச்சம் பிரகாசித்துக் கொண்டே இருக்கணும். ஹல்லேலூயா. ஆகையால் உன்னுடைய வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாக இரு. இருதயத்தில் கை வைத்து சொல்லுங்க, என்னட்ட இருக்கிற வெளிச்சம் இருளாகிடக்கூடாது. ஹல்லேலூயா. அழைக்கப்பட்ட அழைப்பை விட்டு நம்ம ஓடிடக்கூடாது. ஆமென். நம்ம என்ன நோக்கத்துக்காய் கர்த்தர் தெரிந்தெடுத்தாரோ அதை விட்டுட்டு போயிடக்கூடாது. ஹல்லேலூயா. எனக்குள்ள கர்த்தர் தந்த வெளிச்சம் இருளாகாதபடிக்கு நான் எச்சரிக்கையாக இருக்கணும். எப்ப வேணாலும் விளக்கு என்ன செய்யலாம், அணைந்து போகலாம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கட்டளை என்னன்னா, ஆசரிப்பு கூடாரத்துல விளக்கு அணைந்து போகக்கூடாது. சொல்லுங்க, ஆசரிப்பு கூடாரத்துல விளக்கு அணைந்து போகக்கூடாது. ஆனால் ஏலி தாத்தாவுடைய காலத்தில் என்ன நடந்தது தெரியுமா? ஆசரிப்பு கூடாரத்தில் ஆலயத்தில் விளக்கு அணைக்கிற நேரம் இருந்துச்சு. சோத்திரம். என்னன்னு தெரியல, கரண்ட் காசு கூடுதல் ஆகுமா இருக்கும். ஆனால் கரண்டே இல்லையே, இன்வெர்டர் கம்ப்ளைண்டாக இருக்கும். எனக்கு தோணுது, ஆமேன், ஒலிவ எண்ணெய்க்கு பஞ்சமாக இருந்திருக்கலாம். அதனால சிஸ்டத்தை மாற்றிட்டாங்க. டைமுக்கு மட்டும்தான் விளக்கு செய்யும், எரியும், டக்குன்னு ராத்திரி அணைஞ்சிரும். ஆகவே விளக்கு அணைகிறதுக்கு முன்பாகவே சாமுவேல் போய் என்ன செய்தானாம், படுத்து கொண்டான். ஹல்லேலூயா. ஓ ஜீசஸ். 2 பேரை தட்டி சொல்லுங்க, உங்களுடைய விளக்கு அணைகிற ஒரு நேரம் இருக்கக்கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. பைபிள் காலேஜில் எல்லாம் படிக்கும்போது 10 மணி லைட் ஆஃப், இல்லாட்டா பெல் அடிச்சு சொல்லுவாங்க லைட் ஆஃப். கீழே இருந்து பார்ப்பாங்க மேலே மாடியில் எந்த ரூமில் லைட் இருக்குன்னு. ரூம் நம்பரை கூப்பிட்டு சொல்லுவாங்க லைட் ஆஃப். பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்கள், விசுவாசியே, தேவ பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில், உன்னுடைய வீட்டில், உன்னுடைய சபையில் லைட் ஆஃப் பண்ணுற நேரம் இல்லை. இது இரவும் பகலும் பிரகாசித்து கொண்டே இருக்கணும். இயேசு கிறிஸ்து வருகிற வரைக்கும் இந்த விளக்குகள் பிரகாசித்து கொண்டே இருக்கணும். இது அலங்கார விளக்குகளாக அல்ல, அநேகரை வழி நடத்துகிற விளக்குகளாக இருக்கிறது. ஆமென். கிழக்கில் நட்சத்திரம் தோன்றினது போல நம்மை கர்த்தர் நட்சத்திரங்களாக வச்சிருக்கிறார். நட்சத்திரம் பிரகாசத்தில் என்ன உண்டா, வித்தியாசம் உண்டு. ஒரு நட்சத்திரத்தை போல இல்லை இனி ஒரு நட்சத்திரம் எதற்காய் கர்த்தர் வச்சிருக்கிறார்? சூரியனை எதற்காய் வைத்திருக்கிறார்? சந்திரனை எதற்காய் வைத்திருக்கிறார்? பிரகாசத்தை கொடுக்கும்படியாய். உங்களை என்னையும் ஆண்டவர் சபையிலே, தேசத்தில், குடும்பத்தில் வைத்திருப்பதற்கு எதற்கு? நாம் பிரகாசிக்கிறவர்களாய். ஒருவரை போல உள்ள பிரகாசம் அல்ல நமக்கு வித்தியாசமான ஒரு பிரகாசத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். யாரையும் காப்பி அடிக்க முயற்சிக்க வேண்டாம். நமக்குள்ள இருக்கிற வெளிச்சத்தை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஆமென். வசனத்தை சேர்ந்து சொல்லுவோமா? ஆகையால் என்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு நான் எச்சரிக்கையா இருக்கணும். ஹல்லேலூயா. அது எப்படியும் என்ன செய்யலாம், இருளாகலாம். ஆமென். சிலர் வேணும்னு ஊதி அனுப்பாங்க. ஊதக்கூடிய ஆளுக பக்கத்தில் தான் இருக்கும், தூரத்தில் இருக்காது. ஆமென். சிலர் தண்ணி விட்டு அழைக்கிற ஆளுகளும் இருக்கும். ஆமென். இன்னைக்கு ஒரு காலம் எரியவே கூடாதுன்னு விளக்கையே தூக்கிட்டு போற ஆளுகளும் இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. வெளிப்படுத்துற விசேஷம் சொல்லப்பட்டிருக்கு, விளக்கு தண்டை உன்னிடத்திலிருந்து எடுத்து மாற்றிடுவேன். விளக்கே போச்சுன்னா பிறகு என்ன ஆகும்? விளக்கு இருந்தா எண்ணெயை ஊற்றலாம், விளக்கு இருந்தா திரிய மாற்றலாம், விளக்கு இருந்தா எரிய வைக்கலாம். விளக்கே போயிட்டு என்ன செய்யறது? ஆகவே ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆண்டவரே, என்னை பிரகாசம் உள்ளவனாக தக்க வைத்துக் கொள்ளுங்கள். ஆமென்.
இனி ஒரு கேள்வி, யாரும் கை வைக்க வேண்டாம். இந்த 12 மாதத்தில் 11 மாதமும் நான் ஆண்டவருக்காக எரிந்து பிரகாசித்தேன் அப்படின்னு என்னால் சொல்ல முடியும்னு எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்குது? கையை வைத்த வேண்டாம். நான் பிரகாசித்தேன், நான் கெட்டு போகலை. ஹல்லேலூயா. ஆமென். செய்திக்குள்ள வருவோமா? ஆமென். ரெடியா? ஸ்தோத்திரம். நம்ம விளக்கு நல்லா இருக்கா, பிரகாசிக்கிறோமா இல்லையான்னு செக் பண்ணிடுவோமே. ஒரு 4 செக். ஆமென். 4 டெஸ்ட் செக்னா வேற எந்த வித்தியாசமாக நினைச்சக்கூடாது. ஆமென். தலைவலிக்குன்னு போன உடனேயே டாக்டர் சொல்லுவார், 2-3 காரியத்தை கேட்குறாரு. வயிற்று வலிக்குது, அங்கே வலிக்குது, இங்கே வலிக்கணும்னு அப்படின்னா ஒரு எம்ஆர்ஐ எடுங்க, ஒரு சிடி ஸ்கேன் எடுங்க, ஒரு பிளட்டு பாருங்கள். ஆமென். ஹல்லேலூயா. இப்படி இசிஜி எடுங்க. இப்படி எல்லா டெஸ்ட்டும் முடித்த பிறகு அவர் சொல்லுவார், ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லை, போங்க அப்படின்னு. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்மளும் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் நம்ம விளக்கு எப்படி இருக்குன்னு. வேகமாய் 4 காரியத்தை சிந்திக்கலாம். லூக்கா சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 16வது வசனம். லூக்கா சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 16வது வசனம். ஒருவனும் விளக்கை கொடுத்து, போதும், விளக்கை கொளுத்தி பாத்திரத்தினால மூடக்கூடாதா? ஆமென். அப்போ விளக்கு பிரகாசிக்க தடை என்னது? பாத்திரம். சொல்லுங்க. பாத்திரம் சாப்பிட்றதுக்கு, பாத்திரம் ஆமென் உபயோகமாக இருக்கு. ஆனால் இந்த விளக்கு எரியாமல் இருக்கிறதுக்கு என்ன வச்சிருக்கிறாங்களா? பாத்திரத்தை வச்சு மூடுவாங்களா? ஹல்லேலூயா. நம்ம விளக்கு ஏதாவது பாத்திரத்தில் மூடி இருக்கிறோமா? ஹல்லேலூயா. சோத்திரம். இப்போ ஒன்றா கேட்குறாங்க, பாஸ்டர் பாத்திரம்னா என்ன பாஸ்டர்? அலுமினிய பாத்திரத்தை சொல்கிறீங்களா, சில்வர் பாத்திரத்தை சொல்கிறீங்களா, ஃபைபர் பாத்திரத்தை சொல்கிறீங்களா, இந்த மண் சட்டியை சொல்கிறீங்களா அப்படின்னு. ஹல்லேலூயா. இந்த பாத்திரம் ஃபைபரும் கிடையாது, மண் சட்டியும் கிடையாது, பிச்சளையும் கிடையாது, ஸ்டீலும் கிடையாது. இந்த பாத்திரம்னு சொன்னால் உலக கவலைகள். சொல்லுங்க. உலக கவலைகள், உலகத்தின் பாரங்கள் இன்னைக்கு அனைவருடைய ஓட்டத்தை என்ன செய்துட்டு தடை பண்ணிட்டு. ரட்சிக்கப்பட்ட நாள்ல ஹல்லேலூயா, கிறிஸ்துவின் அடைக்கலத்தில். ஆமென். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட நாள்ல ஆமென், கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு. ரட்சிக்கப்பட்ட நாள்ல ஆமென், சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே. ரட்சிக்கப்பட்ட நாள்ல ஹல்லேலூயா, இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். ஹல்லேலூயா. இப்போ எல்லா கவலையும் உலகம் 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 உலகம். இயேசு சொன்னார், கவலைப்படுகிறனால எவன் தன் சரீர அளவோடு கூட ஒரு முழத்தை என்ன செய்ய முடியும்? கூட்ட முடியும். கூட்ட முடியுமா? முடியாது. ஹல்லேலூயா. பணம், பொருள், உலகம், இப்படிப்பட்ட காரியங்கள் மனதுக்குள்ள வந்து அப்படியே மூடி மூடி போனனால பழையது போல இப்ப ஜெபம் இல்லை, பழையது போல வேதத்தை என்ன செய்ய முடியல, வாசிக்க முடியல. ஆமென். ஜெபம் பண்ண இருந்தா உலக கவலைகள் வந்து அப்படியே நெருக்குது. வழியருகில விதைக்கப்பட்ட விதையை போல முள்ளுகள் வந்து நெருக்கிறது. ஆமென். அன்னைக்கு அப்படி இல்லை. உள்ள வந்து சபையில வந்து ஒரு பிரசங்கம் கேட்டாலும் 1 மாசம் இல்லை, 9 மாசம் ஆனாலும் 9 வருஷம் ஆனாலும் மறக்கல. இன்னைக்கு நேற்று கேட்ட பிரசங்கம் இன்னைக்கு என்ன செய்யல. சொல்ற புரியுதா? ஆமென். சோத்திரம். இங்க இருக்கிற சில ஆளை தட்டி 30 வருஷத்துக்கு முன்னால உள்ள பிரசங்கத்தை கேட்டா சொல்லுவாங்க. ஆனா நேற்றைக்கு உள்ள பிரசங்கம் என்னன்னு கேட்டா என்ன செய்ய மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. என்னாச்சு? 30 வருஷத்துக்கு முன்னால ஒரே சிந்தை இருந்தது, ஒரே மனம் இருந்தது. 15 வருஷத்துக்கு முன்னால் அந்த வசனத்தின் மேல ஒரு பற்று, ஜெபத்தின் மேல ஒரு பற்று, விளக்கு எரிஞ்சிட்டே இருந்தது. ஆனா இன்னைக்கு ஏதோ ஒரு பாத்திரம் வந்து மேல வந்து மூடிட்டு. ஹல்லேலூயா. ஆமென். உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு அப்ப என்ன செய்யணும்? எச்சரிக்கையா இருக்கணுமா? உண்மைதான். அந்த பாத்திரத்தை தூக்கி தூர போட்டுட்டு விளக்க பிரகாசமான இடத்துல வைக்கணும். பக்கத்துல தட்டி சொல்லுங்க, இந்த நாளில் என் வாழ்க்கையில எரிந்து பிரகாசிப்பதற்கு தடையாக இருக்கிற பாத்திரத்தை நான் தள்ளி போட ரெடியா இருக்கிறேன். ஹல்லேலூயா.
ஆமென். அந்த பாத்திரத்தை என்ன செய்யணும்? தூக்கி போட்டுடணும். கவலைகள், உலகம் 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 என்ற சிந்தைகள் நம்ம விட்டு போயிடணும். 2 ஆமென். அதே அதிகாரம் 8ஆம் அதிகாரம் 16 வசனத்தை மறுபடியும் வாசிங்க. ஒருவனும் விளக்கை கொளுத்தி அதை பாத்திரத்தினாலே மூடவும் மாட்டான், கட்டிலின் கீழே வைக்க மாட்டானா. ஆமென். தட்டி சொல்லுங்களேன். கட்டிலின் கீழே வச்சிடக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட போது இந்த கட்டில் எல்லாம் கிடையாது. ரட்சிக்கப்பட்ட போது கோரம்பாய் தான் இருந்தது. அப்போ பாயில் உட்கார்ந்து ஜெபம் பண்றதுக்கு ஈஸியா இருந்தது. ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்கள்ல ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், அப்படி ஏசி எல்லாம் கிடையாது. ஆமென். நல்ல ஃபேனும் கிடையாது. அப்படி வேர்க்க வேர்க்க உட்கார்ந்து ஜெபம் பண்ணதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருந்தது. ஆனா ரட்சிக்கப்பட்ட பிறகு முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு என்ன செய்யப்படுமா? கூட கொடுக்கப்படும். அல்லேலூயா. எங்க சர்ச்சில் ஆரம்பத்தில் ஒரு விசுவாசி இருந்தாங்க. அவங்க ஆமென் முழு இந்து குடும்பத்தை சேர்ந்தவங்க. அப்படியே ஆமென் ஒரு நாள் அவங்க வீடு வழியாக போகும்போது அந்த சகோதரி சொன்னாங்க, என் வீட்டை சுற்றி சுற்றி போட்டு என் கணவர் அடிக்கிறார் பாஸ்டர், எனக்கு ஒரு வழியும் தெரியலை, எனக்காக ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுவீங்களா? ஆமென். அவருக்காக ஜெபம் பண்ணேன் நான். ஆமென். அடுத்த வாரம் போகும்போது சொன்னாங்க, அப்போ சபைக்கெல்லாம் வர்றதில்லை, ரட்சிக்கப்படாத ஒரு நபர். அடுத்த வாரம் போகும்போது சொன்னாங்க, என் வீட்டில் வந்து ஜெபம் பண்ணுவீங்களா? இப்போ ஜெபம் பண்ணேன். ஒரு சின்ன பாட்டிலில் கொஞ்சம் எண்ணெயை கொடுத்தாங்க. அந்த எண்ணெயும் ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். ஆமென். 3-4 வாரம் தாண்டிச்சு. ஆமென். 1 மாதம் 2 மாதம் ஆகிருக்கும். அந்த பகுதிக்கு போகும்போது அந்த சகோதரி சொன்னாங்க, பாஸ்டர் அந்த எண்ணெயை தெரியாமல் எடுத்து என் புருஷன் தலையில் வச்சு குளிச்சாரா. ஆமென். என்ன நடந்துன்னே தெரியாது. இப்போ அவர் குடிக்கிறதே இல்லை பாஸ்டர். அல்லேலூயா. குடும்பம் ரட்சிக்கப்பட்டு வந்துட்டாங்க. ரொம்ப ஏழை குடும்பம். ஆமென். கேட்டாங்க, பாஸ்டர் ஆமென் வருஷங்கள் ஆச்சு, ஆமென் பாஸ்டர் ஒரு மாடு வாங்கணும் பாஸ்டர், ஜெபம் பண்ணுங்க. ஆமென். சரி, விசுவாசி நல்லா இருக்கணும். சொல்லுங்க, விசுவாசிகள் நல்லா இருக்கணும். ஆமென். தமிழில் வாழ்த்துவாங்க, 16 பெற்று வாழ்க. ஆனால் பைபிளில் வாழ்த்துகிறது, பிரியமானவனே உன்னுடைய ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கணும், நீங்கள் நல்லா இருக்கணும். அல்லேலூயா. அப்போ ஜெபம் பண்ணியாச்சு. அடுத்த வாரம் போகும்போது சொன்னாங்க, பாஸ்டர் ஒரு மாடு பார்க்க போனோம், அவங்க கூட அடைச்சி விற்கிறாங்களாம் பாஸ்டர், 5 மாட்டை விற்கிறாங்க. நாங்கிட்ட என்ன வேலை, அது 2 மாட்டுக்கு காசு கொடுத்தா போதும், உங்கள்கிட்ட காசு இருக்கா? இருக்கு பாஸ்டர், வாங்கிடுங்க. ஆமென். ஆமென். ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு பாருங்க. ஆசீர்வதித்த உடனே அடுத்து என்ன நடந்துன்னா, ஆமென் காலையில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை பார்க்குறேன், சகோதரி வந்தாங்க, சகோதரனை காணோம். அதுக்கு அடுத்த வாரம் பார்த்தா ஆமென் அல்லேலூயா சகோதரன் வந்திருக்கிறார், சகோதரியை காணோம். சகோதரன் சகோதரின்னு சொன்னது கணவன் மனைவி. அல்லேலூயா. நீங்க ஏன் சகோதரன் சகோதரின்னு நினைச்சிட்டு இருக்க கூடாது. அல்லேலூயா. 3வது வாரம் ஆச்சு. ஆமென். கணவனையும் காணோம், மனைவியும் காணோம், சகோதரனையும் இல்லை, சகோதரியும் காணோம். ஆமென். நானும் ஓடி போய் இவங்களை சந்திக்க போயிருக்கிறேன், என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு. போகும்போது ஆமென் அல்லேலூயா அந்த சகோதரி சொன்னாங்க, வாங்க பாஸ்டர் அப்படின்னு. நானும் வாரேன்னு நிற்கிறேன். இருக்கும்போது அவங்க சலோமி வா வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. எனக்கு சந்தோஷம். ஏன்னா அவன் என்ன கொடுத்து ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்பட்டது, இனி ஒரு சலோமியை கூட கூப்பிட்டு ஆத்துமா ஆதாயம் செய்ய போகிறாங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா அப்படியே கொஞ்ச நேரமாக பார்த்தேன், சலோமியை காணோம். என்ன சகோதரி சலோமியை கூப்பிட்டீங்களே எங்க அப்படின்னு. அதுதான் பாஸ்டர் இந்த தண்ணி குடிச்சிட்டு நிற்கல அப்படின்னாங்க. புரியலை? புரியுது. மாடு அல்லேலூயா சலோமி வந்து தண்ணி குடிக்குது. அது அவ சலோமி. இப்போ நம்ம ஆமை இருந்த உற்சாகம் எல்லாம் போய் அவங்கள பார்த்து கேட்டேன், என்னம்மா ஆமை ஒரு வாரத்தில் நீங்கள் மட்டும் வந்தீங்க, அடுத்த வாரத்தில் அவர் மட்டும் வந்தார், இப்போ சமீபத்தில் நடந்த ஆராதனையில் 2 பேரையுமே காணோம், என்னாச்சு? அதுதான் பாஸ்டர் சலோமி குட்டி போட்டிருக்கு. சலோமி குட்டி போட்டா விளக்கு அணைஞ்சு போச்சு. விளக்க கொளுத்தி எங்க வைக்க கூடாது? கட்டிலிங்களே. உனக்கு சுகம் உண்டாகும், உனக்கு வாழ்வு உண்டாகும், உனக்கு ஆசீர்வாதம் உண்டாகும். வருமான நன்மை வரும்போது கர்த்தரை மறக்காதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்கணும். ஹல்லேலூயா
ஹல்லேலூயா. எவ்வளவுதான் உயர்வுகள் வந்தாலும் நன்மைகள் வந்தாலும் விளக்கு பிரகாசிக்கணும். இல்லைன்னா பிசாசு உள்ள வந்துடுவான், இருள் உள்ளே வந்துடும், போராட்டங்கள் உள்ளே வந்துடும். ஜெபத்திலே குறைவு வரக்கூடாது, ஆராதனையில உற்சாகம் குறையக்கூடாது. ஆமென். முந்தி எப்படி நாம் இருந்தோமோ, முந்தி செய்து வந்த முறைமையின்படியே தானியேல் சட்டம் இயற்றப்பட்ட போதும் ராஜாவினுடைய சட்டத்துக்கு பயப்படாமல் எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க ஜெபித்தது போல தேவனுடைய பிள்ளையே, உயர்வு வரும்போதும் நன்மை வரும்போதும் ப்ரமோஷன் வரும்போதும் வாழ்க்கையில வெற்றிகள் வரும்போதும் வாழ்க்கையில ஹல்லேலூயா எதிர்பாராத அத்தனை காரியங்களும் கைகூடின பிறகும் குறைவு வரக்கூடாது. விளக்கு எப்படியே இருக்கணும், சொல்லுங்க, எரிஞ்சிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. சிலருக்கு கஷ்டத்தில் மாறிட்டு, சிலருக்கு ஆசீர்வாதத்தில். ஆமென். தமிழில் சொல்லுவாங்க, கெடுத்து ஆமென் செத்தும் கெடுப்பான் சட்டிங்கிற மாதிரி பிசாசு ஆமென் சிலரை ஆமென் ஒன்றும் இல்லாமல் ஆக்கி கெடுப்பான், சிலருக்கு அள்ளி கொடுத்து கெடுத்துருவான். ஆமென். ஹல்லேலூயா. ஆசீர்வாதமும் நம்முடைய விளக்கு அணைவதற்கு காரணமாக கூடாது, கவலையும் விளக்கு எரிவதற்கு தடையாய் மாறக்கூடாது. ஆமென். மூணாவதாக வாசியுங்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். மூன்றாவதாக லூக்கா சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 33வது வசனம். லூக்கா 11:33. ஒருவனும் விளக்கை கொளுத்தி மறைவிடத்தில், பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, மறைவிடத்தில். ஆமென். அவன் ஒன்று விளக்கு எரிவதற்கு தடை பாத்திரம், 2 விளக்கு எரிவதற்கு தடை கட்டில், 3 விளக்கு எரிவதற்கு தடை மறைவிடம். ஹல்லேலூயா. மறைவிடம், மறைவிடம் சொல்லுங்க. ஹல்லேலூயா. விளக்க கொண்டு போய் யாருக்கும் பிரயோஜனம் இல்லாத மறைவிடத்தில் ரகசிய இடத்துல வைக்க மாட்டாங்க. விளக்கு எல்லாருக்கும் பிரகாசத்தை கொடுக்கணும். ஆமென். ஸ்தோத்திரம். ரகசிய வாழ்க்கை ரொம்ப முக்கியமானது. சொல்லுங்க, ரகசிய வாழ்க்கை முக்கியமானது. இன்னைக்கு வெளியில பயங்கரமா இருக்கு. வெளியே பார்த்தா இயேசு சொன்ன மாதிரி தான், வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை. ஆனால் உள்ளதான் எல்லா அசுத்தங்களும் என்ன செய்கிறது, நிறைந்திருக்கிறது. ஒரு காலகட்டங்களில் சினிமா பார்க்கணுன்னா தியேட்டருக்கு போகணும், ஒரு காலகட்டத்தில் பாவம் செய்யணும்னா வாய்ப்பே இருக்காது. இன்னைக்கு அப்படி இல்லை, எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் செய்திகளில் வருகிறதான செய்திகள் ஆமென் மனுஷனை அப்படியே கரைய பண்ணக்கூடிய அளவிற்கு கொடுமையான செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. வாலிப வயசுல பிள்ளைகள் போதைக்கு அடிமையாக மாறி இருக்கிறாங்க. சிறு வயசுல. ஹல்லேலூயா. கேரளாவில் இப்போ நடந்த விபத்தை நீங்க பார்த்துருப்பீங்க. மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் MBBS அட்மிஷன் கிடைச்சு ஆமென் காலேஜில் இருந்த பிள்ளைங்க 11 பேர் ஒரு வண்டியில் சினிமாவுக்கு போய் பஸ்ஸில் மோதி 6 பேர் அவுட்டு. எவ்வளவு கற்பனைகள், எவ்வளவு ஆமென் சொப்பனங்கள் பெற்றோர்களுக்கு. என் பிள்ளைய படிக்க வச்சு இப்படி ஆகணும். வீட்டில் ஒரே பிள்ளைகள், இன்னைக்கு எத்தனையோ பேர் இறந்து போனாங்க. ஏன்னா ரகசிய வாழ்க்கையில் இன்னைக்கு பிசாசானவன் போராடி கொண்டிருக்கிறான். கேரளாவில் இப்போ வரக்கூடிய செய்திகளை பார்த்தீங்கன்னா, புருஷன் மனைவியை நடு ரோட்டில் பெட்ரோல் ஊற்றி கொளுத்திட்டான், வண்டியில் இடித்து. ரகசிய வாழ்க்கைகள் சரியில்லை. இன்னைக்கு மனுஷனுடைய ரந்தரங்கங்கள் சரியில்லை. ஹல்லேலூயா. வெளியரங்கமான பரிசுத்தம் அல்ல நம்முடைய விளக்கை எரிய பண்ணுவது. அந்த ரங்கத்தில் கத்த பரிசுத்தத்தை விரும்புகிறார். அந்த ரங்கத்தில் நமக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவு சரியாக இருக்கணும். ஹல்லேலூயா. யோபு சொல்றார், என் கண்களோடு கூட உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைவாக இருக்கிறது எப்படி. ஹல்லேலூயா. பரிசுத்த
குலைச்சல்கள் உண்டாய் கொண்டிருக்கிற ஒரு காலம். இன்னைக்கு கிருபையை குறித்து பேசி பரிசுத்தத்தை அவமதித்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என் ஆண்டவர் பரிசுத்தம் உள்ளவர், ஒருவரும் சேரக்கூடாத ஒடியிலே வாசமாக இருக்கிறவர். ஆகவே இந்த ராத்திரி வேளையில் இந்த செய்தியை கேட்கிற நண்பனே, தேவ பிள்ளையே, உங்களை பார்த்து சொல்லுகிறேன், அறியப்படாத ரகசியமும் இல்லை, வெளிக்கு வராத மறை பொருளும் இல்லை. தேவன் ஒவ்வொருவருடைய ரகசியங்களையும் நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார் என்பதை அறிந்து ரகசிய வாழ்க்கையை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள என் ஆண்டவருடைய கிருபையை பெற்றுக்கொள்ளணும். என்னுடைய ரகசிய வாழ்க்கையில ஆண்டவரே உம்மோடு பண்ணின உடன்படிக்கையில, உம்மோடு எடுத்துக்கொண்ட தீர்மானத்தில் நான் உண்மையாக இருக்க எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. ஒரு யோசேப்பை போல கர்த்தர் என்னை பார்க்கிறார். கர்த்தருக்கு விரோதமா இவ்வளவு பெரிய பொல்லாப்பு செய்கிறது எப்படி என்கிற தேவ பயம் நமக்குள்ள இருக்கும் என்றால் நம்முடைய விளக்கு அணையாதபடி பிரகாசித்துக் கொண்டிருக்கும். ஆகையால் உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு நீ எச்சரிக்கையாக இரு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, ஆமென். உலக கவலையினால நம்முடைய விளக்கு அணைஞ்சு போயிடக்கூடாது. உலக ஆசீர்வாதத்தினால நம்முடைய விளக்கு அணைஞ்சிடக்கூடாது. 3 ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. ரகசிய பாவங்களினால நம்முடைய விளக்கு என்ன செய்யக்கூடாது? அணையக்கூடாது. மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 5:15. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல வைப்பார்கள். இப்ப 4வது விளக்கு கெட்டு போக காரணம் மரக்கால். சொல்லுங்க, மரக்கால். மரக்கால்னா என்னது? ஆமென். அளவு நெல் அளக்கிறது. ஆமென். இன்னைக்கு அநேகருடைய விளக்கு அணைய காரணம் அளக்கிறவங்களா மாறிட்டாங்க. ஆமென். வசனம் சொல்றது, மனுஷன் எந்த அளவினால் அளக்கிறானோ அதே அளவினால அவனுக்கு அளக்கப்படும். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம பார்க்கறதுக்கு நேரமே இல்லை. ஆமென். ஏசாயா மாதிரி தான். ஏசாயா 1ஆம் அதிகாரத்திலிருந்து 5ஆம் அதிகாரம் வரைக்கும் உலகத்தை எல்லாம் பார்த்து ஐயோ உனக்கு ஐயோ, வீட்டோடு வீட்டை கட்டுகிறவனுக்கு ஐயோ, வயலோடு கூட வயலை வாங்குறவனுக்கு ஐயோ, துன்மார்க்கனே உனக்கு ஐயோ அப்படின்னு சொல்லி அவன் உலகத்தை பார்த்து ஐயோ சொல்லிட்டு இருக்கிறோம், அளந்துட்டு இருக்கிறோம். ஆனா எப்போ உன்னதமான தேவனுடைய தரிசனம் நமக்கு கிடைக்குமோ அப்பொழுது மற்றவர்களை அளக்கிறத நிறுத்திட்டு நம்மையே அளப்போம். ஐயோ நான் அதமானேன், நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், ஆமென், அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களின் மத்தியிலே நான் வாசம் பண்ணுகிறேன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தரை என்னுடைய கண்கள் கண்டதே. கரம் உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவங்கள விட நான் நல்லா காணிக்க கொடுக்குறேன், அவங்கள விட நல்லா நான் ஜெபம் பண்ணுறேன், அவங்கள விட நல்லா ஒழுங்காக நான் சபைக்கு வருகிறேன், அவங்கள போல இல்லைன்னு நம்ம நினைக்கிறோன்னா நம்முடைய வாழ்க்கை பரிசேயா வாழ்க்கை. நம்ம விளக்கு என்ன செய்யும்? அணைஞ்சு போகும். 2 மக்கள் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு வந்தாங்களா? ஒருத்தன் பரிசேயன், ஒருத்தன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று சொல்றான், ஆண்டவரே நான் பரிகாரர் அநியாயக்காரர் போல இல்லைப்பா, வாரத்தில் 2 தடவை உபவாசம் இருக்கிறேன், என் சம்பாத்தியத்தில் எல்லாம் என்ன செய்கிறேன்? தசமபாகம் கொடுக்குறேன் எல்லாம் சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற ஆயக்காரனை பார்த்து சொன்னால், நான் இவனை போலும் இராதபடினால உண்மை என்ன செய்கிறேன்? நல்லா அளக்கத்தான் செய்கிறான். அல்லேலூயா. இன்னைக்கு யூடியூப்பில் அநேகர் அளக்குறாங்க. அவன் ஒவ்வொரு பாஸ்டர்மாருடைய பிரசங்கத்தை என்ன செய்றாங்க? அளக்குறாங்க. அல்லேலூயா. ஆமென். வார்த்தையை கட் பண்ணி போட்டு விளையாடி அவன் எப்படியாவது பணம் சம்பாதிக்கணும், எப்படியாவது அளந்து எப்படியாவது தங்களுடைய வயிற்றை நிரப்பணும். அதுக்காக ஒரு கூட்டம் அப்படியே இருக்கிறது. வசனம் சொல்லுகிறது, விளக்கு அவன் பிரகாசிப்பதற்கு, விளக்கு மரக்காலினாலே அளக்கப்படுவதற்காக அல்ல, பிரகாசம் கொடுப்பதற்காக. அதற்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை நல்லா கவனிங்க. அந்த 15ஆம் வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமே. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பாங்க. சொல்லுங்க.
ஹல்லேலூயா. விளக்கு எரிஞ்சா மட்டும் போதாது, அந்த விளக்கானது விளக்கு தண்டின் மேல இங்க அழகான ஒரு ஸ்டாண்டு செய்யப்பட்டிருக்கிறது. இத மாதிரி பெரிய ஒரு ஸ்டாண்டு செய்து அதுக்கு மேல வைக்கணும். இந்த சபையில் இருக்கிற மக்களுக்கு, இன்னைக்கு இந்த செய்தியை கவனிக்கிறவங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் சாதாரணமான ஒரு வீட்டுக்குள்ள பிரகாசிக்க வேண்டியவர்கள் அல்ல, ஒரு ஊருக்குள்ள பிரகாசிக்க வேண்டியவர்கள் அல்ல, ஒரு தேசத்துக்கு, ஒரு பட்டணத்துக்கு வெளிச்சம் கொடுக்கிறவர்களாய், ஓ மலை மேல் இருக்கிற ஒரு பட்டணமாய் பிரகாசிக்க வேண்டும் என்பது என் தேவனுடைய திட்டம், என் ஆண்டவருடைய நோக்கம். அதற்கு நீ இருக்கிற நிலைமையிலிருந்து உன்னதமான ஒரு நிலைமைக்கு விளக்கு தண்டின் மேல வரணும். அந்த விளக்கு தண்டின் மேல வைக்கப்படுகிற போது ஆண்டவர் சொல்றாரு, வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சத்தை கொடுக்கும். அல்லேலூயா, ஆமென். எத்தனை பேர் பிரகாசிக்க வேணும்னு விரும்புறீங்க? நல்லா கையை வைத்து, நான் ஹல்லேலூயா பாத்திரத்தினால மூடப்படக்கூடாது, ஆமென். நான் கட்டிலின் கீழே கிடக்கக்கூடாது, ஆமென். ஹல்லேலூயா. நான் அளக்கிற நிலைமையில் இருக்கக்கூடாது. என் ரகசிய வாழ்க்கை பரிசுத்தமா இருக்கணும். கர்த்தரனை பிரகாசிப்பிக்கணும். ஹல்லேலூயா. பிரகாசம் தரணும்னா, நாம் பிரகாசம் உள்ளவர்களாய் மாறணும்னா ஒரு 3-4 காரியத்தை சொல்லி வேகமாய் நான் முடிக்க விரும்புகிறேன். யோவான் சுவிசேஷம் 1:9 சொல்லுகிறது, எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து. கரங்களை உயர்த்தி சொல்லுவீங்களா? சூரியனுடைய வெளிச்சம் அல்ல, சந்திரனுடைய வெளிச்சம் அல்ல, நட்சத்திரங்களுடைய வெளிச்சம் அல்ல, முழு உலகத்தையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி என்னுடைய அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவருடைய வெளிச்சம் தான் இந்த உலகத்துக்கு வெளிச்சம். அவருடைய வெளிச்சம் தான் என்னை பிரகாசிப்பிக்கிற வெளிச்சம். அவருடைய வெளிச்சம் தான் குடும்பத்தை பிரகாசிப்பிக்கும். அவருடைய வெளிச்சம் தான் சபையை பிரகாசிப்பிக்கும். அப்படி என்றால் இயேசு இல்லாத வாழ்க்கை பிரகாசம் இல்லாத வாழ்க்கை. அவருக்குள்ள ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியாக இருந்தது. யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுவுக்காக வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கிறீங்களோ, மனம் திரும்புகிறீர்களோ, ஞானஸ்தானம் எடுக்கிறீங்களோ, அப்பா பிதாவே என்று அழைக்கிற புத்திர சுவிகாரத்தின் பாக்கியத்தை பெறுகிறீங்களோ, அவர்களுக்குள்ள ஆமென் இந்த வெளிச்சம் வரும். அந்த வெளிச்சம் வந்தா அந்தகார இருளில் இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் உங்களை பிரகாசமாய் மாற்றுவார். உங்களுடைய வீட்டுக்கு நீங்க தான் பிரகாசம். தங்கச்சி, நீ படிக்கிற காலேஜில் நீ ஒரு பிரகாசம். தம்பி, நீ வேலை செய்கிற இடத்துல நீ ஒரு வெளிச்சம். ஹல்லேலூயா. குட்டிகாரர்கள் மத்தியில நீ ஒரு வெளிச்சமாக இருக்கணும். இருளில் இருக்கிற ஜனங்கள் மத்தியில நீ ஒரு வெளிச்சமாக இருக்கணும். கட்டப்பட்டிருக்கிற ஜனங்கள் மத்தியில வெளிச்சமாக இருக்கணும். இயேசு நமக்குள்ள இருப்பார் என்று சொன்னார். அவருடைய வல்லமை நம்மை பிரகாசிப்பிக்கும். உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. 2 ஆமென். நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வார்த்தை தான். சங்கீதம் 119, 105. ஆமென். உம்முடைய வசனம் என்னுடைய கால்களுக்கு தீபமும் என்னுடைய பாதைக்கு வெளிச்சமுமாக இருக்கிறது. அப்படின்னா வெளிச்சம் தேவைனா மலை ஏறண்டா, வெளிச்சம் தேவைனா புண்ணிய யாத்திரை செய்ய வேண்டாம், வெளிச்சம் தேவைனா தான தர்மம் பண்ண வேண்டாம். வீட்டுக்குள்ள இருக்கிற இருள் மாறி உன்னுடைய விளக்கு பிரகாசிக்கணும்னா கர்த்தருடைய வார்த்தை உன்னுடைய இருதயத்துக்குள்ள வரணும். ஹல்லேலூயா. சாது சுந்தர் சிங் ஒரு தடவை ட்ரெயின்ல போய் கொண்டிருக்கிறார். அவர் ட்ரெயின்ல பயணம் பண்ணும்போது அவர் பக்கத்தில் இருந்த ஒரு மந்திரவாதி, ஆமென், அவர் எழும்பி பாத்ரூமுக்கு போயிட்டு வர்ற நேரத்தில் அந்த சீட்டில் ஒரு வாலிபன் உட்கார்ந்து விட்டான். ஆமென். இந்த மந்திரவாதி மந்திரம் செய்ததுனால அந்த வாலிபன் கீழே விழுந்தான். சாது சுந்தர் சிங் இதை பார்த்தாரு. பார்த்த உடனே அவருடைய ஆவியில் ஒரு வைராக்கியம் உண்டானது. அவர் மந்திரவாதியை பார்த்து கேட்டார், சவால் விட்டு, இந்த மகனுக்கு செஞ்சது போல எனக்கு நீங்க செய்ய முடியுமா? மந்திரவாதி அதை ஒரு சவாலாக எடுத்துக்கொண்டார். சொன்னாரு, ஆமென், நான் என்ன செய்கிறேன், அந்த பையனுக்கு செஞ்ச மாதிரி இல்லை, ரத்தம் வாந்தி பண்ணி உன்னை சாகடிக்க போகிற அப்படின்னா. அல்லேலூயா. மந்திரவாதி மந்திரம் செய்தான், ஒன்றும் பலிக்கலை. மந்திரவாதி சொன்னா, ஆமாம், உன் பாக்கெட்டுக்குள்ள ஒரு சிவப்பு புத்தகம் இருக்கு, என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, அந்த புத்தகத்தை எடுத்து வெளியே வை. சாது சுந்தர் சிங் அந்த புத்தகத்தை எடுத்து வெளியே வச்சாரு. மந்திரவாதி திரும்ப மந்திரம் செய்ய ஆரம்பித்தான். கொஞ்ச நேரத்துக்குள்ள அந்த பையன் எப்படி விழுந்தானோ அதே போல் அந்த மந்திரவாதி பொத்துண்டு சாது சுந்தர் சிங் என்கிற தேவ மனுஷனுடைய காலில் விழுந்தான். ஆமென். அல்லேலூயா.
தேவ மனுஷன் சாது சுந்தர் சிங் சொன்னாரு, இந்த வேத புத்தகம் என் பையில் இல்லப்பா, என் இருதயத்தில் இருக்கிறது. உம்முடைய வசனம் என்னுடைய கால்களுக்கு தீபமும் என்னுடைய பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. இந்த வசனம் உள்ள இருந்தா ஒரு செய்வினையும் பலிக்காது, ஒரு மந்திரவாதமும் பலிக்காது, ஒரு ஹல்லேலூயா வாதையும் வீட்டுக்குள்ள வராது. உங்க மேல அந்த காவல் இருக்கும். ஒரு இருளும் வந்து மேற்கொள்ள முடியாதபடி கர்த்தருடைய காவல் நம்மை சூழ இருக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. இந்த வசனத்தை வாசிக்கணும், இந்த வசனத்தை தியானிக்கணும். ஆகவே இந்த சங்கீதம் 1 வாசிக்கிறோம், துன்மார்க்கருடைய ஆலோசனையை நடவாமலோ, பாவிகளுடைய வழியில் நில்லாமலோ, பரிகாசக்கார உட்காருகிற இடத்தில் உட்காராமலோ, அவன் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன். இன்னைக்கு யூடியூப் பார்த்து, வாட்ஸ்அப்ல செய்தி அனுப்பி, இன்ஸ்டாகிராம்ல போய், பேஸ்புக்ல வந்து அவன் கடைசியில வசனம் உள்ள இல்லாம போச்சுன்னா பிசாசு வந்து குடியிருக்கிற இடங்களாய் மாறிடும். இல்ல தேவ பிள்ளையே, தேவையில்லாததெல்லாம் தூர போட்டுட்டு கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து கர்த்தருடைய வசனத்தினால இருதயம் நிரம்பி இருக்கும் என்று சொன்னார். உங்களுடைய வாழ்க்கையில தேவ வல்லமை எரிந்து கொண்டே இருக்கும். நீங்கள் பிரகாசிக்கிற விளக்காக இருப்பீங்க. இந்த வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து பாருங்க, உங்களுடைய வாழ்க்கை கர்த்தர் பிரகாசம் உள்ளதாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. 3 தீமோத்தேயுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், உனக்குள்ள இருக்கிற தேவ வரத்தை அனல் மூட்டி எழுப்பி விடு. சொல்லுங்க, தேவ வரத்தை என்ன செய்யணும்? ஆமென், ஹல்லேலூயா. அதை மங்கி எறிய விடக்கூடாது. அதை ஹல்லேலூயா அனல் மூட்டி கொண்டே இருக்கணும், அனல் மூட்டி கொண்டே இருக்கணும். ஒரு விசுவாசிய அவன் 2-3 வாரமா ஞாயிற்றுக்கிழமையில ஆராதனைக்கு காணோம். ஆமென். பாஸ்டர் தேடி போனார் வீட்டுக்கு. வீட்டு போகும்போது ஒரு குளிர்காலம். அந்த விசுவாசி வீட்டுக்கு வெளியே ஒரு அடுப்பு போட்டு விறகு வச்சு அவன் தண்ணி சூட பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. பாஸ்டர் போனார், வாங்க பாஸ்டர், வாங்க பாஸ்டர் உட்காருங்க. பாஸ்டர் பக்கத்தில் போயிட்டு கொஞ்ச நேரம் பார்த்தாரு. பார்த்துட்டு அந்த எரிந்து கொண்டிருக்கிற அடுப்புக்குள்ளே இருந்து ஒரு விறகு குழி எடுத்து வெளியே வச்சார். கொஞ்ச நேரத்தில் அது அணைஞ்சு போச்சு. அணைஞ்ச உடனே அதை எடுத்து மறுபடியும் உள்ள வச்சார். எரிய ஆரம்பிச்சது. பாஸ்டர் எழும்பிட்டு சொன்னார், நான் போயிட்டு வரேன் அப்படின்னாரு. ஹல்லேலூயா. ஆமென். அவருக்கு புரிஞ்சுது, விசுவாசிக்கும் புரிஞ்சுது. என்ன புரிஞ்சுது? சபையில் வந்து ஆராதிச்சாதான் எனக்கு என்ன செய்ய முடியும்? எரிய முடியும், இல்லாட்டா நான் அணைஞ்சு போவேன். அவர் மன்னிப்பு கேட்டார். பாஸ்டே, நான் ஆராதனைக்கு வராது தப்பு தான், மன்னிச்சு கொள்ளுங்க, அடுத்த வாரத்திலேருந்து நான் ஒழுங்காக வந்துடுவேன். நான் அனலற்று போக விரும்பலை, நான் எரிந்து பிரகாசிக்க விரும்புகிறேன். தேவப்பிள்ளை, ஏன் இப்படி கூட்டங்கள், ஏன் உபவாச ஜெபங்கள், ஏன் ஆராதனைகள்? நாம அனல் மூட்டி எழுப்பி விட முடியாது. நம்மை கர்த்தர் உற்சாகப்படுத்துவார், நம்மை சந்திப்பார், அவர் எண்ணெயை ஊற்றுவார். அல்லேலூயா. அனல் மூட்டி எரியப்படணும்னா எண்ணெய் ஆகிய பரிசுத்த ஆவி நமக்குள்ள ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கணும். அந்த பரிசுத்த ஆவியானுடைய பலம் நமக்குள்ள இருக்கும் போது அது இரவும் பகலும் எரிகிற ஒரு அனுபவத்தில் கர்த்தர் நம்மை கொண்டு வருவார். அல்லேலூயா. எரிந்து பிரகாசித்தால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? அல்லேலூயா. ஏசாயா 60:1 முதல் சொல்லப்படுகிற வார்த்தைகள்ல, எழும்பி பிரகாசி, உன்னுடைய ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேலே உதித்தது. அல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை உங்க மேல உதிக்க போகிறது. நான் நம்புகிறேன் 2025, ஏன் 2024 இது முடிகிற இந்த காலகட்டங்களில் அவன் ஒரு மகிமையை கர்த்தர் வெளிப்படுத்துவார். ஏசாயா 40:5 சொல்லப்பட்ட கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும். அல்லேலூயா. தேவ மகிமை ஊழியத்தில் வெளிப்படட்டும், சபையில் கர்த்தருடைய மகிமை வெளிப்படட்டும். அந்த விளக்காக பிரகாசிக்கிற வெளிச்சமாக நீங்க போனீங்கன்னா உங்களை குறித்து சொல்லப்படும். யோவானை குறித்து 5:35 சொல்லப்பட்டது, யோவான் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இருந்தான், நீங்களும் சில காலம் அவனுடைய
அவருடைய வெளிச்சத்தில் கலிகூற மனதாக இருந்தீங்க. ஹல்லேலூயா. ஆமென். இருளில் நடக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சமாய் கர்த்தர் உங்களை மாற்றுவாராக. மரண இருளில் திசைகளில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சமாய் பிரகாசிக்க பண்ணுகிற ஜோதியாய் என் தேவன் இறங்கி வருவாராக. ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 2:3 வாசிக்கிறோம். அவர்கள் 120 பேர் பெந்தெக்கோஸ்தே நாளில் ஒருமனப்பட்டவர்களாய் ஓரிடத்தில் கூடி வந்தார்கள். அப்பொழுது அக்கினிமயமான பிரிந்திருக்கிற நாவுகள் போல உள்ள நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் மேலே வந்து இறங்கினது. அந்த அபிஷேகத்தை பெற்ற பேதுரு அவன் ஒரே ஒரு பிரசங்கம் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அந்த அக்கினியை பெற்றுக்கொண்ட பேதுரு அவன் தேவாலய வாசல்ல இருந்த சப்பானிய வெள்ளியும் பொன்னும் எங்களுக்கு இல்லை, எங்களுக்குள்ளதை உனக்கு தருகிறோம், நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினால எழும்பி நட என்று சொன்னபோது கால்களும் கரடுகளும் பலனடைந்தது. இந்த ராத்திரி வேளையில ஆண்டவராக இருக்கிற இயேசு சொல்லுகிறார், பூமியின் மேல் அக்கினியை போட வந்து அதை இப்பொழுதே பற்றி எறியணும். எத்தனை பேர் விரும்புறீங்க என்னை ஒரு அக்கினியாய் மாற்றுங்க ஆண்டவரே, என்னை ஒரு பிரகாசிக்கிற விளக்காய் மாற்றுங்க ஆண்டவரே, என் மேல உம்முடைய வெளிச்சம் உதிக்கட்டும் ஐயா. ஏதோ ஒரு சூழ்நிலை மேல கடந்த நாட்கள்ல எனக்குள்ள இருந்த வெளிச்சம் இருளாய் போய்விட்டது, என் விளக்கு கெட்டு போய்விட்டது, என் விளக்குல எண்ணெய் இல்லாமல் போய்விட்டது, என் விளக்குல கருந்திரிகள் வந்துவிட்டது, அதெல்லாம் எடுத்து மாற்றி என்னை பிரகாசிக்க பண்ணுங்கன்னு சொல்லி எத்தனை பேர் கேட்பீங்க? ஹல்லேலூயா. இந்த ராத்திரி வேளையில பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை எங்கள் மேல இறங்கி வருகிறதை நான் பார்க்கிறேன். ஹல்லேலூயா. உலக கவலையிலிருந்து விடுதலை ஆகுங்க. ஆமென். ஹல்லேலூயா. தாவீது சொல்றாரு, ஆமென், தேவரீர் என்னுடைய விளக்கை ஏற்றுவீர். அப்படினா ஒரு நாள்ல எரிந்த விளக்கு இன்னைக்கு ஏதோ ஒரு பாவத்துல ஏதோ ஒரு பட்சபால்ட்ட விழுந்ததனால அணைஞ்சு போச்சு. மறுபடியும் என்னுடைய விளக்கை பற்ற வைங்க ஆண்டவரே. ஓ, இந்த வருஷம் முடியும் போது ஆமென் ஹல்லேலூயா அணைந்து போன ஒரு விளக்காக அல்ல, பிரகாசம் இல்லாத ஒரு வாழ்க்கையாக அல்ல, எழும்பி பிரகாசிக்கிற ஒரு வாழ்க்கையாய் எழும்ப கர்த்தருடைய ஆவியானவர் உதவி செய்வாராக. எல்லாரும் சில நிமிடங்கள் வாய்களை திறந்து கர்த்தரை துதிக்கலாமே. ஓ, வாய்களை திறந்து அந்நிய பாஷைகளில் கர்த்தரை துதிக்க ஆரம்பிங்க. ஓ, என்னை தொடுங்க ஆண்டவரே, உம்முடைய வல்லமை என் மேல இறங்கி வரட்டும். பரிசுத்த ஆவியானவரே என்னை தொடுங்க. ஓ, பக்கத்தில் இருக்கிறவர்களை பார்த்து கொண்டிருக்க வேண்டாம், தேவனுடைய வல்லமை எங்கள் மேல இறங்கி வரட்டும். நல்ல வாயை திறந்து கரங்களை தட்டி பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமாய் ஜலத்தை நிரப்புவதாக. ஓராலாரா ஹந்தாரா கராதாடா ரீபாலர கதர ஷம்புலார கதரத நமரா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாரும் ஒரு நிமிஷம் எழும்பி நிற்கலாம். நான் ஆண்டவருக்காய் பிரகாசிக்க விரும்புகிறேன். என் விளக்கு மறுபடியும் பிரகாசிக்கணும். என் தேவனுக்காக நான் மகிமையான ஒரு பாத்திரமாய் உபயோகிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறேன். எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? ஏதோ ஒரு சூழ்நிலைமையில பாத்திரத்தினால் அது மூடப்பட்டு விட்டது, ஏதோ ஒரு சூழ்நிலைமையில மரக்காரங்களை வைக்கப்பட்டு விட்டது, ஏதோ ஒரு சூழ்நிலைமையில கட்டிலின்களை வைக்கப்பட்டு விட்டது, ஏதோ ஒரு சூழ்நிலைமையில ஆமென் இருட்டு அறைக்குள்ள அது வைக்கப்பட்டு விட்டது. இல்ல இல்ல, நாம் விளக்கு தண்டின் மேல வரணும். ஆண்டவருடைய ஆவியானவர் இங்க கூட்டத்தில் நடக்கிற சிலரை வெளியே கொண்டு வர விரும்புகிறார். உங்களை பிரகாசம் உள்ள பாத்திரங்களாய் மாற்ற விரும்புகிறார். உங்களை விளக்கு தண்டின் மேல கத்த தூக்கி நிறுத்த விரும்புகிறார். கெட்டு போன விளக்க பிரயோஜனம் உள்ளதாய் மாற்ற விரும்புகிறார். ஓ, அர்ப்பணிப்பீங்கன்னா கர்த்தர் உங்களை தொடுவாராக. ஹல்லேலூயா. 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 ஓ, போர் அடிக்கிறதற்கு உன்னை புதியது கூர்மையான பற்கள் உள்ள யந்திரமாக மாற்றுகிறேன்னு கர்த்தர் சொல்றாரு. ஓ, ஏசாயா 43:19. ஓ, இதோ முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். இந்த ராத்திரி கூட்டத்தில் ஆண்டவருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், இப்பொழுதே அது தோன்றும், இப்பொழுதே அது தோன்றும். வனாந்திரத்தில் வழிகள் உண்டாகும், அவாந்திர வழியில தண்ணி தடாகங்கள் புறப்பட்டு வரும். எல்லாம் ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி அந்நிய பாஷைகளில் கர்த்தரை துதிப்பீங்களா? ஆண்டவரே, அர்ப்பணித்த ஒவ்வொருவரையும் தொடுங்க ஆண்டவரே, வியாதிகளை சுகமாக்குங்க ஆண்டவரே. நாங்கள் இந்த நாட்களில் எழும்பணும், எரிந்து பிரகாசிக்கணும். மங்கி எரிகிற திரியை ஆமே முறிக்காத ஆண்டவர். ஓ, ஹல்லேலூயா. நெறிந்த நாணலை முறிக்காத ஆண்டவர், மங்கி எரிகிற திரியை அணைக்காத கர்த்தர் ஒவ்வொருவருடைய விளக்குகளை பிரகாசம் உள்ளதாய் மாற்றுங்க ஆண்டவரே. எங்களுடைய சபையா
ஆகிய விளக்கு பிரகாசம் உள்ளதாக மாறட்டு. எங்களுடைய குடும்பங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறட்டு. ஆராதனா ரிகதரதலமதா. ஹல்லேலூயா. ஒரே ஒரு நிமிஷம் எல்லா கண்களையும் மூடும் போது என்னோடு கூட கர்த்தர் பேசி இருக்கிறார். நான் பிரகாசம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழ விரும்புகிறேன். ஏதோ ஒரு வார்த்தையினால கர்த்தனோடு தொட்டு இருக்கிறார். என்னை அர்ப்பணிக்கிறேன் சொல்றவங்க உங்களுடைய வலது கரத்தை உயர்த்தி பிடிப்பீங்களா? உங்களுக்கு நான் ஜெபிக்க விரும்புகிறேன். தெரியும் கர்த்தருடைய ஆவியானவர் தீர்க்க தரிசனமானவரோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். எஸ், உயர்த்தப்பட்ட கரங்களுக்காய் ஸ்தோத்திரம். அப்பா, இன்னைக்கு உயர்த்தின கரங்கள் எல்லாம் தேவ கரங்கள் ஒப்பு கொடுக்கிறேன். ஆன்லைன்ல எங்களோடு இணைத்திருக்கிற மக்களுக்காய் ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே, இந்த சபை எரிந்து பிரகாசிக்கிற ஒரு விளக்கா இருக்கட்டும். சபையில் இருக்கிற அத்தனை ஆத்துமாக்களும் ஆண்டவரே இன்னைக்கு அர்ப்பணித்து கரம் உயர்த்திருக்கிற தகப்பன்மார், தாய்மார், வாலிபர்கள், சகோதரர்கள், சகோதரிகள், பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தொடுங்க ஆண்டவரே. கர்த்தருடைய வல்லமை இறங்கி வரட்டும். ஓ ராபா ஷிகாராபா ஹந்தராதலா. அபே சரீர பிரகாரமான வியாதிகளை சுகமாக்குங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. வீட்டில் கட்டிலில் படுத்திருக்கிற சிலரை எழுப்புங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை புதுப்பிக்கிறார், புதுப்பிக்கிறார், புதுப்பிக்கிறார். புதிய ஒரு வஸ்திரத்தை உங்களுக்கு தருகிறார். ஹல்லேலூயா. தீ பந்தங்களாய் கர்த்தர் உங்களை மாற்ற போகிறார். எரிந்து பிரகாசிக்கிற விளக்குகளாய் கர்த்தர் மாற்ற போகிறார். ஓ ரபா ஷியாரதனமனா. தேவனுடைய ஆவியானவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். ஓ உதிக்கிறவனுடைய வெளிச்சத்தின் இடத்திற்கு ஜாதிகளும் ராஜாக்களும் வருவார்கள். ஹல்லேலூயா. மல்கியா தீர்க்கதரிசி மூலமாய் சொல்லுகிறார். ஓ ஹல்லேலூயா. என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். அது செட்டைகளின் கீழே ஆரோக்கியம் உண்டு. அந்த ஆரோக்கியம் இன்னைக்கு சுகமாய் வெளிப்படுவதாக. சரீரத்தில் இருக்கிற பலகீனங்களும் வியாதிகளும் இயேசுவின் நாமத்தினாலே நீங்குவதாக. ஓ மரண இருள், மரண இருள், மரண இருள், தற்கொலை என்ற இருள், கடன் என்கிற இருள், சமாதானம் இல்லை என்கிற இருள், பாரம்பரியம் என்கிற இருள் இயேசுவின் நாமத்தில் அகலட்டும். நல்ல கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாம். ஓ ரா பா 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 பா.